வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 24/1/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப வீழ்ச்சிங்க. இன்றைக்கி அதுதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா பைக்கு பாதி விலை தான் இன்றைக்கிங்க. நேற்று விற்றதில் வந்து இன்றைக்கி பாதி விலை தான் இன்றைக்கி. சரி வாங்க இன்றைய அப்டேட் வந்து பார்த்துடலாங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 15 to 16 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்காய் வந்து திருப்பூருக்கு இன்னும் வரத்து அதிகமாக இல்லைங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய் வந்து விலை வந்து ரெண்டாவது ரொம்ப வீழ்ச்சியாக இருந்ததுங்க. புடலங்காய் 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா புடலங்காய் 500 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய் எந்த மாற்றம் இல்லைங்க. 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் சுரை வந்து விற்பனையாக இருக்குதுங்க. கடைசியில் 40-50 40 ரூபாய் கூட போச்சுங்க. பாகற்காய் பார்த்தீங்கன்னா 20 to 22 கிலோ கொண்ட சாக்கு பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் பாகற்காய் விற்பனையாக இருக்குதுங்க. பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சற்று பீர்க்கங்க விலை உயருங்க. 700 to 900 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனையாக இருக்குதுங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் விலை இறக்கம் சொல்லாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூண்டு இன்றைக்கி திருப்பூரில் 300 ரூபாய்க்கு வந்து ஹோல்சேலாக விற்பனையாக இருக்குதுங்க. கீழே 200 ரூபாயிலிருந்து பூண்டு நல்ல பூண்டு கிடைக்குதுங்க. 200 to 300ங்க. தக்காளி வந்து இன்றைக்கி விலை வந்து உயர்வுங்க. இன்றைக்கி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 280 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. இதுலேருந்து 20 ரூபா முன்ன பண்ண போயிருக்கலாங்க. 280 ரூபா டாப் ரேட்டுக்கு வந்து இருக்குதுங்க. 200 to 280ங்க. கொத்தமல்லி ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 3 to 4 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பை 400 to 500ங்க அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட பை 400லேருந்து அதிகபட்ச விலையாக 500க்கு ஒரு சில பையில் விற்பனையாக இருக்குதுங்க. நார்மல் 400 தானுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பை கத்திரிக்காய் வந்து பெரிய மாற்றம் இல்லைங்க. ஆனால் அது 100-150 இருந்தது. நீங்கள் அந்த கண்டிஷனில் 200 to 300 இன்றைக்கி நார்மல் நிலவரங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 450 வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனையாக இருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக 15 கிலோ கொண்ட பேக் பார்த்தீங்கன்னா அப்படியே 400 to 550 வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாக இருக்குதுங்க. சின்ன வெங்காயம் இருக்கிறதுல இன்றைக்கி பேசக்கூடிய பொருள் மார்க்கெட்டில் இதுதான் ரொம்ப வீழ்ச்சிங்க. இன்றைக்கி 25 கிலோ பை நேற்று 2000 ரூபா போனது இன்றைக்கி வந்து 1000 ரூபாய்ங்க. நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயமே இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 1000 ரூபா டாப்புங்க. அதுலேருந்து 100 ரூபா 200 ரூபா முன்ன பண்ண போயிருக்கலாங்க. வெங்காயம் ஒரே நாளில் பாதி விலை வந்து வெங்காயம் வந்து இன்றைக்கி இறங்கி இருக்குதுங்க. அதை வந்து அதிர்ச்சியான தகவலுங்க. இன்றைக்கி பெரிய வெங்காயம் எந்த மாற்றம் இல்லைங்க. 25 ரூபாயிலிருந்து 38 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் 1 கிலோ விற்பனையாக இருக்குதுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை 300 to 350 வரைக்கும் அரசாணிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. பூசணிக்காய் 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 50 கிலோங்கிறது 45 to 50 வருங்க. அதுவும் 300 to 350க்கு பூசணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க. காலிப்பில் வருங்க. அது எந்த மாற்றம் இல்லைங்க. 12 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 250 to 300க்கும் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 350க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தேங்காய் 15 ரூபாயிலிருந்து ஒரு காய் 15 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் தேங்காய் வந்து காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாகுதுங்க. கோவக்காய் வந்து 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 450 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க. 500-600 நார்மலான வியாபாரம் விற்பனையாக இருக்குதுங்க. நேற்று வந்து கேரட் வந்து என்ன ரேட்டு போகுது ஹோல்சேல்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நேற்று வந்து இன்றைக்கி வீடியோவில் அப்டேட் பண்ண முடியலைங்க. கேரட் பார்த்தீங்கன்னா 10 கிலோ அப்படியே ஹோல்சேல் கவரில் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். 10 கிலோ பேக் வந்து 350 ரூபாய்க்கு வந்து கேரட் வந்து இன்றைக்கி வந்து விற்பனையாச்சுங்க. இன்றைக்கி கேரட் வந்து எப்படி வேணும் மாறலாங்க. இன்றைக்கி வந்து 10 கிலோ பேக் 350 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு காய் வேணுன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் லேட் கண்டிப்பாக அந்த காய் எடுத்து அப்டேட் பண்ணிடுவோங்க. இந்த வீடியோ அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையட்டுங்க. நன்றி, வணக்கம்.